அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மீது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த அளப்பெரிய அன்பை பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் ஒரு மூமினுக்கு செல்வத்தை வாரி வழங்கிவிட்டால் இயற்கையாக இறைவன் மீது அவன் அதிக நம்பிக்கை கொள்வதை காணலாம். அல்லாஹ் மீது இப்ராஹிம் நபி கொண்டிருந்த அளப்பெரிய அன்பை பற்றி மலக்குகள் கூறினார்கள், யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் மீது செல்வத்தை பொழிவதாலேயே அவர் உன் மீது அபரிமிதமான முஹப்பத் கொண்டிருக்கிறார் என்றனர். அல்லாஹ் தஆலா மலக்குகள் அறிந்து கொள்வதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 2 மலக்குகளை அனுப்பினான். கணக்கற்ற தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இப்ராஹிம் நபி அவர்களின் அருகாமையில் மனித உருவெடுத்து ஒரு கல்லின் மீது அமர்ந்த அவர்கள், சுப்பூன் குத்தூசுன் ரப்பனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்றனர். இதனுடைய பொருள், தூயவன் பரிசுத்தமானவன் எங்கள் அதிபதியும் வானவர்களும் மேலும் வானவர்களின் அதிபதியும் ஆன்மாக்களின் அதிபதியுமான அல்லாஹ் என்று பொருள்படும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை செவியுற்று, என்ன சொன்னீர்கள்? நான் கேட்காத தஸ்பீஹாக இருக்கிறதே, மீண்டும் சொல்லுங்களேன் என்றார்கள். அப்படியா, மீண்டும் சொல்வதற்கு ஏதாவது ஈடாக வேண்டுமே என்றபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய கணக்கற்ற ஆடுகளில் பாதியை தருகிறேன் என்றார்கள். மலக்குகள் மீண்டும் மேற்கண்ட தஸ்பீஹ் சொன்னவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆடுகளில் பாதியை தந்துவிட்டார். இன்னொரு முறை சொல்லுங்களேன் என்றார்கள். மலக்குகள் மீண்டும் மேற்கண்ட தஸ்பீயை சொன்னவுடன் அதற்கு ஈடாக மீதமுள்ள அனைத்து ஆடுகளையும் கொடுத்து விட்டார்கள். இன்னொரு முறை சொல்லுங்களேன் என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவெடுத்த மலக்குகள் சொன்னார்கள், தற்போது எங்களுக்கு தருவதற்கு உங்களிடம் எதுவும் இல்லையே, எப்படி சொல்வது என்று கேட்டார்கள். நான் என் மொத்த ஆடுகளையும் தானே தந்தேன், அதை மேய்க்க ஒரு இடையனை தரவில்லையே என்றார்கள். அந்த இடையனாக உங்களின் ஆடுகளை மேய்க்க நான் பகரமாகிறேன் என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களேன் அந்த தஸ்பீஹை என்றார்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ் மீது கொண்டிருந்த அளவில்லா அன்பை உணர்ந்து அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் கலீல், அதாவது அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதை அந்த மலக்குகள் உணர்ந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது அளப்பெரிய அன்பை வைத்திருக்கிறார்கள் என்பது இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.